நம்ம இன்றைக்கி சக்கரை பொங்கல் குக்கரில் செய்ய போகிறோம். ஓகே, நான் குக்கரை ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். பாசிப்பருப்பை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் வாசம் வர அளவுக்கு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு கலர் மாதிரி வாசமும் வந்துடுச்சு பாருங்கள். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 1 கப்பு பச்சரிசி அதை இது கூட சேர்த்துடலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ இதை 3 தடவை வாஷ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் ஊற விட போகிறேன். 20 நிமிஷம் ஏன் ஊற விட போகிறேன்னா, அப்போ அது நல்லா குழஞ்சி இந்த கோயில்களெல்லாம் கிடைக்கிற சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கும். 3 தடவை கழுவிட்டு அதை ஊற வச்சிடுறேன் 20 நிமிஷம். அதுக்கப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வறுத்த பருப்பையும் அரிசியையும் நல்லா 3 தடவை வாஷ் பண்ணி 20 மினிட்ஸ் அதை ஊற வச்சு தண்ணியை வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது 1 கப் அரிசி நம்ம 1/2 கப்பு பருப்பு போட்டோம். ஸோ டோட்டல் 1.5 கப் ஆயிடுச்சு இல்லைங்களா? அதுக்கு 3 மடங்கு நம்ம தண்ணி வைக்கணும். அப்போது 4.5 கப்பு நான் தண்ணி வைக்கணும். 4.5 கப்பு தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சால்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 விசில் விடணும். ஒரு பேனில் 2 கப்பு வெல்லம் பொடிச்சு போட்டிருக்கேன். நீங்கள் பொடிச்ச வெல்லம் உங்ககிட்ட இருந்தாலும் அதிலையும் போட்டுக்கலாம். 2 கப்புன்றது எங்களுக்கு வீட்டுக்கு தகுந்த ஒரு இனிப்பு டேஸ்ட்டு. உங்களுக்கு இது கூடவோ குறைவோ இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வெல்லத்தை அளவை குறைச்சிக்கோங்க. இதில் நான் இப்போ ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டு இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. நமக்கு பாகுபதெல்லாம் தேவையில்லை. இதை எடுத்து அப்படியே மாற்றி வச்சிடலாம். 5 விசிலில் நல்லா வெந்து கிடச்சிருக்குது. இதை நம்ம இப்போது மசிச்சு விட்டுடலாம். இது கூட நான் இப்போ முதல்ல இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். ஜாதிக்காய் நான் திருவி கொடுக்குறேன். ஒரு ஜாதிக்காய் எடுத்துருக்கேன். அதை கொஞ்சமாக இதில் கொஞ்சம் திருவி கொடுக்கலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். ரொம்ப வேண்டாம், ஒரு 2 இலப்பு இழைச்சா போதும், அவ்வளோ போதும். ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், பச்சை கற்பூரம் ஒரு சிறு துண்டு, இவ்வளோதான். 2 கப்பு வெல்லம் காய்ச்சி வச்சுருந்தோம்ல, அதை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃபில்டர் பண்ணுறது எதுக்குன்னா மண்ணுக்கு ஏதாவது இருக்கக்கூடாது, செடிமெண்ட்ஸ், அதனால தான் அதை ஃபில்டர் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 10 முந்திரி, கொஞ்சம் திராட்சை, உலர்ந்த திராட்சை சேர்த்து திராட்சை உப்பு வர வரைக்கும் அதை கொஞ்சம் வறுத்து அதில் சேர்த்துக்கலாம். எடுத்து நம்மளோட பொங்கலில் சேர்த்துக்கலாம். துருவி வச்சுருக்கிறதுனால அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட சுவையான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்படிதான் இருக்கும் பாருங்கள், நல்ல தலை. அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதர் குரூப்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஐ ஷல் பி கிரேட்ஃபுல் உங்களுக்கு.